ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஹே ராம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இயக்குனர் லெனின் பாரதி அவர்களுடைய இது வெறும் 6 நிமிஷம் தாங்க. 6 நிமிஷத்தில் எவ்வளவு டெப்த்தான ஒரு செய்தியை வந்து அந்த இயக்குனர் சொல்லியிருக்கிறாங்க. அதில் நடித்தவர்கள் ரொம்ப அற்புதமாக கன்வே பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஹே ராம் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிமை யூடியூப்பில் பாருங்கள். நான் ஒரு யூடியூப் நடத்துகிறேன், இன்னொரு யூடியூப்பை பார்க்க சொல்கிறேன். ஏன்னா அது அந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு செய்தி. அந்த படத்தின் இயக்குநர்களோ நடித்தவங்களோ யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க கூட கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தை குழுவை சேர்ந்த யாரும் எனக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி ப்ரொமோட் பண்ணி பேசுங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து ஐடியாலஜிக்கலாக கொள்கை அடிப்படையில் மதவாதத்தை போதிக்கின்ற கருத்துக்களை எதிர்ப்போம். சாதி உணர்வை மூட நம்பிக்கையை வளர்க்கின்ற விஷயங்களுக்கு எதிர்ப்போம். சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு மொழி உணர்வை ஊட்டுகின்ற பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டுகின்ற செய்தியை நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமா வந்து தொடர்ந்து அதை ப்ரொமோட் பண்ணோம். அதுதான் ஜீவா. உங்களுக்கு தெரியும், நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு பகுத்தறிவு ஆன சேனலு. ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலுமே சாதி மத உணர்வை தூண்டுகின்ற மூட நம்பிக்கையை வளர்க்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அங்கீகரிக்க மாட்டோம், அதை விமர்சனம் பண்ணுவோம். அந்த விதத்தில் ஹேராம் படத்தை ஹேராம்ங்கிற அந்த யூடியூப்ல வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன். அது ஜீவா சினிமா முதல்ல பாராட்டுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 நிமிஷத்தில் இப்படி ஒரு விஷயத்த சொல்ல முடியும்னு நினச்சதுக்கு எனக்கு உண்மையிலே சல்யூட். எனக்கே கூட ஒரு உந்துதல் வருது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில். ஏன்னா நமக்கு வந்து சினிமானாலே 2.5 மணி நேரம் சினிமா, பெரிய பட்ஜெட்டு, ஓடிடி, தேட்டர்னு யோசிக்கிறோம். ஏன் நம்மளே சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி கான்செப்டில் ஒன்று எடுத்து வெளியிடக்கூடாதுன்னு எனக்கே ஒரு ஆர்வம் வருது. அந்த விதத்தில் லெனின் பாரதி சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஒன்றுமே இல்லைங்க. ஆர்எஸ்எஸ் வந்து கல்வியை காவிமயமாக்குவோம் அப்படிங்கிற அஜெண்டாவோட தான் செயல்படுறாங்க. 1925 பஞ்ச் ஆஃப் தாட், சிந்தனை கொத்து அப்படிங்கிறதுல அவங்க ஆர்எஸ்எஸ் பிதாமகர்கள் மூலவர்கள் செஞ்ச பிரச்சாரம் தான் அது. அதைத்தான் அவங்க கல்வியில் வந்து அவ்வப்போது ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சவர் விநாயகர், மூணை தொட்டது அனுமான், முத நிலாவை போய் தொட்டது நீல் ஆம்ஸ்ட்ராங்கோ யூரிகாரினோ கிடையாது, நிலாவுக்கு முத போனது அனுமான் தான் போனார். அதுக்கப்புறம் என்னது ராமர் வந்து புஷ்ப விமானத்தில் ஏர்போர்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் கிடையாது, ராமர் பரதன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க, புஷ்ப விமானத்தில் போனாங்க. அப்புறம் வேற என்ன, அப்புறம் ஜோசியம்ங்கிறது உண்மை, ஜோசியத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னு ஜோதிடத்துக்கு ஒரு பல்கலைக்கழகம் வைக்கணும் வாஜ்பாய் காலத்தில் சொன்னது. இப்படி புல்புல் பறவை மூலமாக அந்தமான் சிறையிலேருந்து சாவர்கர் அடிக்கடி ஊருக்குள்ள வந்துட்டு இப்போ ஜாலியாக போயிட்டு இருந்தார். இந்த எந்திரன் படத்தில் சிட்டி ரோபாவில் குட்டி ரஜினி ரோபோ அப்படின்னு வந்து ரஜினி வந்து சொல்லுவார்ல, ஒரு குட்டியாக ஒரு புறா மாதிரி இருக்கும், அது மேலே உட்காந்துட்டு ரோபோ அப்படின்னு வந்து நிப்பாப்புல. அது மாதிரி ஒரு புல்புல் பறவைன்னு ஒன்று இருக்கா, அதில் வந்து சாவர்கர் பறந்து வந்தாருன்னு ஒரு இதெல்லாம் பாடத்திட்டத்தில் போட்டாங்க. இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த மாதிரி செய்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஒன்றிய அரசில் அமைச்சர் பதவியில் இருக்கிறவங்க, அந்த ஆர்எஸ்எஸ் பொறுப்பில் இருக்கிறவங்க கல்வி நிலையங்களை காவிமயமாக்குவது, இந்துத்துவமயமாக்குவது, அவர்களிடம் ஒரு கம்யூனல் தாட்டை உருவாக்குவது, வகுப்புவாத உணர்வை, வெறியை, இந்து முஸ்லீம்ங்கிற உணர்வை உருவாக்குவது, இது இந்து ராஷ்டிரம், இங்கே முஸ்லீம்களுக்கு இடமில்லை என்று பிரச்சார வெறுப்பு அரசியல் செய்வது, இதையெல்லாம் தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷனை எப்படி மாணவர்கள்ட்ட இந்த வயசுலேயே அவங்கள சிந்திக்க விடாமல் ஆக்குறது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை ஒரு சின்ன கிளாஸ் ரூமில் நடக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு பாடம். காந்தி சுடப்பட்டு கொல்லப்பட்டாரா இறந்தாரா அப்படிங்கிறது. இதுகாரும் நாம் சுடப்பட்டு கொல்லப்பட்டார் நம்பிக்கிட்டு இருக்கோம். கிடையாது, அவர் சும்மா ஒரு வயிற்று வலியிலோ நெஞ்சு வலியிலோ அன்னைக்கு டேட்டில் செத்து போயிட்டாரு, மற்றபடி ஒன்றும் யாரும் அவர் வந்து சுட்டலாம் கொல்லலை அப்படின்னு வாத்தியார் நடத்துறாரு. ஒரு பையன் குழம்பி போய், சார் காந்தியை வந்து சுட்டுல சார் கொண்டாங்கன்னு, காந்தி இறந்தார் அவ்வளோதான், இது வாத்தியார் நான் சொல்கிறேன் நீ கேட்கணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வருது. டீச்சர்ஸ் எது பேசினாலும் அப்படியே கேட்டுக்கணும், கேள்வி கேட்கக்கூடாது. காந்தி இறந்தார், ஆமாம். சுடப்படவில்லை, ஆமாம். சுடப்பட்டு விட்டார் ஒரு செய்தி உன் மண்டையில் ஏறி இருந்தால் இறங்கிடு, அது உண்மையாகவே இருந்தாலும் அதை மறந்துடு. வாத்தியார் சொல்வது பொய்யா இருந்தாலும், அவதூறாக இருந்தாலும், வெறுப்பு அரசியலாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லும் போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயந்து போகிறான். ஏன்னா அந்த உண்மையை சொல்றவனை சுட்டுறாரு வாத்தியார், சுட்டு கொலை பண்ணிடுறாரு. ஸோ ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ மதவாத அமைப்புகள் கல்வி அமைப்புகளை கைப்பற்றினால் இப்படித்தான் கேள்வி கேட்கின்ற மாணவர்கள், பகுத்தறிவாக சிந்திக்கின்ற மாணவர்கள் ஈவிரக்கம் இல்லாமல் சுட்டு கொல்லப்படுவார்கள். இங்க நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது பயோகெமிஸ்ட்ரி பாடத்துல பிள்ளையாரை வச்சு நீ கிளாஸ் எடுக்கலாம். பிள்ளையார் பாருங்க தலையை எடுத்துட்டு யானை தலை வந்திருக்கா, இதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படி. இனி பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி மாணவர்களுக்கு இந்த மாதிரியான ஜெனடிக்ஸ் வகுப்புக்கு பிள்ளையார் வந்து முதல் ஜீனோதெரப்பியில் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஜீனோமிக்ஸ் கிளாஸ் வந்து பிள்ளையாருடைய தலை எப்படி போச்சு, யானையோட ஜீன்லேருந்து எப்படி வந்தது, இது அந்த காலத்திலே நம்ம 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 பாரத தேசத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆரியர்கள் அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஒவ்வொரு சயின்டிஃபிக் இதையும் போய்கிட்டு
இது வந்து இந்து கடவுள் தான், இது ராமர் தான் செஞ்சாரு, ராமர் பாலம்னு ஒன்று இருக்கு, ராமர் கட்டினாரு அப்படின்னு. பவளப்பாறைகள்லாம் கிடையாது. என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சொல்றதை கேட்காத, சயின்ஸ் படித்தவன் பேச கேட்காத, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் கிடையாது, ஒன்லி ராமாயணம் மகாபாரதம் தான், இன்ஜினியரிங் படிக்கிறவன் பகவத்கீதையை கற்றுக்கோ, இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த இந்த நாட்டில் படித்தவன் படிக்காதவன் யார் இருந்தாலும் பகுத்தறிவாதியாக இருக்கக்கூடாது, அவன் இந்துத்துவ சிந்தனையாளனாகவும் இந்துங்கிற உணர்வோடையும் இருக்கணும், சயின்ஸை நம்பக்கூடாதுங்கிற அந்த கான்செப்டில் நோக்கி ஆர்எஸ்எஸ் கல்வி நிறுவனங்களை கையகப்படுத்திக்கிட்டு இருக்கு, அவங்கள கோச் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை வெளிப்படுத்தும் விதமாக இனிமேல் இப்படி தான் ஆர்எஸ்எஸ் கொண்டு போக போகுதுங்கிற உணர்த்தும் விதமாக ஒரு அற்புதமான யூடியூப்பில் ஷார்ட் ஃபிலிமை வெளியிடக்கூடிய லெனின் பாரதி உள்ளிட்ட அந்த படக்குழுவினருக்கு ஜீவா சினிமா வாழ்த்துக்களை தெரிவிக்குது. பொதுவாக இந்த மாதிரியான கலை படைப்புகள் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை பரப்புவது அப்படிங்கிறது ஒரு வடிவம் தான். ஏன் திராவிட கட்சிகள் பரப்பலையா? எம்.ஆர். ராதா திராவிட கொள்கைகளை இந்த நாத்திக சிந்தனையோட ரத்த கண்ணீரில் என்ன மேன், ராகு கேது யார், பொண்ணோட சிஸ்டரா, பொண்ணோட அண்ணனா, தாய் மாமனா, ரிலேட்டிவா, அவங்கள கன்சல்ட் பண்ணி தான் செய்வீங்களா அப்படிலாம் கேட்பார். ரத்த கண்ணீர் அதில் முழுக்க நாத்திக சிந்தனை நடிப்பார். டேய் போடா டேய், என்னைய அப்படியே கடவுள் கிரவுண்டில் தூக்கி எறிஞ்சிட்டாரு, உன்னைய வந்து ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுட்டு இருக்காரா அப்படின்னு கிண்டல்லாம் பண்ணுவார். ஸோ திராவிட கட்சிகள் இங்கே நாத்திக பரப்புரையை பண்ணாங்க. பராசக்தியில் அவங்க வந்து ஒரு சனாதன எதிர்ப்பு, ஒரு பூசாரித்தனம், இதையெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்குனாங்க. வேலைக்காரி படத்தில் பண்ணை அடிமைத்தனத்தையும் முதலாளித்துவத்தையும் நிலக்கிழார் முறையும் எதிர்த்து அறிஞர் அண்ணா வேலைக்காரி, ஓரிரவு, இந்த மாதிரி பண்ணையார் எதிர்ப்பு அரசியலை பேசினாங்க, பொது உடைமை கொள்கைகளை பேசினாங்க. சிவப்பு மல்லி, அலை ஓசை, எச்சில் இரவுகள், இந்த மாதிரியான திரைப்படங்கள் மூலமாக அந்த கிராம பண்ணையார்கள் சாதிய நில உடைமை சமூகத்தை எதிர்த்து பொது உடைமை முதலாளித்துவ நக்சல்பாரி சிந்தனை திரைப்படங்கள் நிறையா வந்திருக்கு. ஸோ இந்த படங்கள் வந்து வரும்போது ஏன் வலதுசாரி இந்துத்துவ திரைப்படங்கள் வரக்கூடாது? இப்போ காந்தாரா அப்படின்னு படம் வருது. இந்த படத்தினுடைய நோக்கமே அந்த நாட்டார் தெய்வங்களை நினைவுபடுத்துவது மட்டும் இல்லாமல் நாட்டார் தெய்வங்கள் தான் நம்மளை இயக்குதுங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. எல்லா படத்துலையும் குலசாமி, நாட்டார் சாமி, நம்ம ஊர் சாமி, இந்த மாதிரிலாம் படத்தை காமிப்பாங்க. ஆனால் காந்தாரா பேசுகின்ற அரசியல் என்பது இன்றைய வலதுசாரி இந்துத்துவ அரசியலுக்கு வலு சேர்க்கும். அது முதல் பாட்டோ செகண்ட் பாட்டோ. வா அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, அவன் என்ன சொல்கிறான், அந்த வா அப்படி என்று சொல்லும்போது நாட்டார் தெய்வங்கள், நிலம், இந்த விவசாயம், இந்த மக்கள், இந்த கிராமம், இதோடு ஒரு தெய்வத்தன்மை புனிதத்தன்மை இழந்திருக்கு. இதை மறுத்து இதற்கு எதிராக இப்போது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்கள், கான்ஸ்டியூஷன், நீதிமன்றம், படிப்பு, இது எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. அந்த பழங்குடியினருடைய அந்த மலை கிராமம், பழங்குடியினரை வேட்டையாடுறதே இதே வலதுசாரி கட்சிகள், இதே கார்பரேட்டுகள். ஒரு புறம் கார்பரேட்டுகள் வச்சு பழங்குடியினர் நிலங்களை எல்லாம் இவங்க சூறையாடி கொண்டு வராங்க கார்பரேட் நிறுவனங்களுக்காண்டி. இன்னொரு புறம் பழங்குடியினருடைய தெய்வங்கள், கடவுள், அதை வந்து வலதுசாரிகள் தன்னுக்கான ஆரியமயப்படுத்துவது, சனாதனத்துக்குள் அதை கொண்டு வருவது, இந்த ரெண்டு அரசியலும் திட்டமிட்டு பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்துத்துவ திரைப்படங்கள் எப்படி அடையாளப்படுதுன்னா, அது கிராமத்து பெருமை பேசுற படம், பழங்குடியினர் பெருமை பேசுற படம், அதுல எரும மாட்டை காமிக்கிறான், அதுல ஒரு உயிர்ப்புத்தன்மை இருக்கு, அப்படி இப்படின்னு அதை வேற மாதிரி கொண்டு போய் அந்த படத்தை ஒரு இந்துத்துவ படம் இல்லை, ஏதோ எளியவர்களின் கதை, மலை கிராம கதைங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. சிறைச்சாலைன்னு ஒரு படம் வந்தது, அது சுதந்திர போராட்ட படம் மாதிரி தெரியும். அது முழுக்க முழுக்க சாவர்கரை பெருமைப்படுத்துவது, ஒரு பூனல் போட்ட பிராமின் நாட்டுக்காக போராடுற மாதிரி காமிக்கிறது. அந்த படத்துல எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்ப்பாங்க. ஒரு தமிழன் பிரிவினவாதம், பிரபு வந்து அதுல பிரிவினவாதம் பேசுவார், டே நான் தமிழன்டா அப்படிமாப்ல. உடனே மலையாளி மோகன்லால் வந்து தமிழன் சொன்னது, மலையாளி என்று சொல்லி, இந்தியன் என்று சொல்லு அப்படிங்குவாப்ல. அப்ப இது எவ்வளவு விஷமத்தை, படத்தை எடுத்தது ஒரு மலையாளி இந்தியனா உணர்றாராம், ஆனா ஒரு தமிழே அதுல பிரிவினவாதியா இருக்கிறாராம். ஒரு பிராமின் இந்த நாட்டுக்காக போராடுறாரு, அது கிறிஸ்டின், இது ஒரு பிரிட்டிஷ்காரை வந்து ஏதோ சொல்லி அடிக்கிற மாதிரி அந்த படத்தோட அந்த காட்சி எனக்கு மறந்து போச்சு. அவர் ஏதோ கொடுமைப்படுத்துவாப்ல. அப்ப இது எவ்வளவு இந்துத்துவ வன்மம். அந்த பிரியதர்ஷன் இந்த இந்த இயக்குநர்கள் தான் இந்த மாதிரி படம் எடுப்பாங்க. அதாவது இவர்கள் தமிழர்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக எடுக்கிற படங்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? பொதுத்தன்மை உள்ள படங்களா பார்க்கப்படும், பொதுவா எல்லாரும் பார்க்குற படம். ஆனால் நக்சல் படங்கள், திராவிட இயக்க படங்கள், முற்போக்கு படங்கள், தலித் சினிமாக்கள்லாம் அடையாளத்தோடு பார்க்கப்படும். அது தலித்துகளுக்காக எடுக்கிறாங்க, அது ப்ரோ முஸ்லீம் கான்செப்ட் பேசியிருக்காங்கல்ல, அதில் நாத்திக பிரச்சாரம் இருக்குல்ல, ஏதோ நக்சல் பாரி கதையாமே. அந்த படங்களை எல்லாம் திராவிட, முற்போக்கு, இடதுசாரி, தலித்திய சிந்தனை, பெண்ணுரிமை பேசுகிற படங்களுக்கு ஒரு பிராண்டு வந்துடும், ஒரு பிரச்சார படம்னு. ஆனால் வலதுசாரி படங்களை நார்மலைஸ் பண்ணுவாங்க, கமர்ஷியல் படம், பொதுவான படம்.
காந்தாரா ஒரு பொதுவான படம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. சிறைச்சாலை ஒரு சுதந்திர போராட்ட படம். அது முழுக்க முழுக்க இந்துத்துவ திரைப்படம். தமிழர் விரோத படம். தமிழ்நாட்டில் தமிழனை வச்சே தமிழன் பிரிவினவாதின்னு ஒரு மலையாளி எடுத்த படம். இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்து தண்ணி தர்றதில்ல. இந்திய அரசியல் சட்டத்தை மலையாளிகள் மதிப்பதில்ல. நம்ம சுப்ரீம் கோர்ட்டை மதிப்பதில்ல. நம்ம பெருந்தன்மையோட இங்க உள்ள மலையாளிகளோட நம்ம அனுசரிக்கிறோம். மலையாளிகளை கொண்டாடுறோம். நம்ம சேட்டன். ஆனா அவனுக்கு நமக்கு தனி தர மாட்டாங்க. ஆனா அவன் வந்து தமிழ்நாட்டில் தமிழனுக்கு எதிராக படம் எடுப்பான். பிரபு வந்து தமிழ் உணர்வா இருக்கிறாரு, தப்பு இந்தியன்கிற உணர்வோட இருக்கணும் ஒரு மலையாளி சொல்லி தருவார். உண்மையிலே யார் மலையாளி உணர்வோட இருக்கிறது? மலையாளி. தமிழங்கிற உணர்வோட எங்க இருக்கிறான்? அவன் இந்தியனா இருக்கிறான், இந்திய ஒருமைப்பாட்டோட இருக்கிறான். அவன் தான் பிரிவினவாதத்தோட இருக்கிறான். ஆனா இவங்க மலையாளி டைரக்டர் தமிழ்நாட்டில் வந்து இப்படி படம் எடுக்க முடியும். இந்த குரூப் எல்லாமே இப்படிதான் படம் எடுப்பாங்க. தமிழர்களை பத்தியே படம் எடுப்போம். கண்டுகொண்டேன்னு ஒரு லவ் ஸ்டோரி. அதுல நம்ம ராணுவம் வந்து இந்திய ராணுவம் வந்து நம்ம தமிழர்களுக்கு எதிராக ஈழத்தமிழர்களுக்கு எதிராக போனதை கண்டித்து கலைஞர் வந்து வரவேற்க போகல. நாங்கள் வரமாட்டோம், உங்க இந்திய அமைதிப்படைங்கிறது எங்க ஈழத்தமிழர்களையும் பெண்களையும் வதைச்சு கொலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னு அதை கண்டிச்சு மம்முட்டி வசனம் பேசுவார். அந்த படத்தினுடைய இயக்குனர் மலையாளி, நடித்த மம்முட்டி ஒரு மலையாளி, அப்பாசு எல்லாம் பெங்களூருக்காரங்க கேரளாக்காரங்க தான், அஜித் எல்லாருமே. ஒருத்தர் கூட தமிழையில் தமிழர்களையும் தமிழர் அரசியலும் இழிவுபடுத்தி அந்த படம் வந்தது. அது எப்படி இந்திய ராணுவப்படையை பற்றி நீங்கள் இது பண்ணலான்னு. உங்கள் இந்திய ராணுவப்படை ஈழத்தமிழர்களை கொண்டுட்டு வந்திருக்கு. புரியுதுங்களா? இப்போ கண்டுகொண்டேன் பற்றி ஒருத்தனை பேசுனி வச்சுக்கோங்களேன், அது தலா படம், அஜித் படம், ஐஸ்வர்யா ராய் படம், இப்படி தான் சொல்லுவானே ஒழிய நம்ம தமிழர்களுக்கு எதிராக அந்த படத்தில் வசனம் இருக்குங்கிறது அவனுக்கு புரியாது. இப்படி நிறைய படம், முஸ்லீம் வெறுப்பு படம், முஸ்லீமை வந்து இது பண்ணுறது, விஸ்வரூபம் மாதிரி படங்கள், அமெரிக்க உளவுத்துறைக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக கமலஹாசன் எடுத்த படம், அமெரிக்கா உளவுத்துறையினுடைய படம், அது கையால் படம் மாதிரி கமலஹாசன் எடுத்த படம். முஸ்லீம்னாலே தீவிரவாதி, மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் தீவிரவாதிகள் இருக்கான், கறிக்கடை பாய்கிட்ட எச்சரிக்கையாருன்னு கமலஹாசன் எச்சரித்த படம் அது. ரோஜா நம்ம நாட்டின் சொந்த பூர்வீக குடிக்கான காஷ்மீர் மக்களை பிரிவினைவாதிகளாகவும் கொடூரமானவர்களாகவும் பாங்கு சத்தம், இஸ்லாமினுடைய பாங்கு சத்தத்தை தீவிரவாத சத்தமாக காண்பித்த படம். ஸோ இந்துத்துவ வலதுசாரி படங்களை ஒரு பொதுவான மைண்ட் செட்லையும், முஸ்லீம் எதிர்ப்புங்கிறத ஒரு பொதுவான பொது புத்தியில பொதிக்க செய்கிற இவர்கள் இதற்கு மாற்றாக இடதுசாரி சிந்தனை கொண்ட படங்கள், திராவிட இயக்க உணர்வு கொண்ட படங்களை பேசினா அது பிராண்ட், அது பிரச்சார படம்னு சொல்றாங்க. இதையெல்லாம் உடைக்க வேண்டிய கட்டாயம் இன்றைய இளம் படைப்பாளிகளுக்கு இருக்கு. நம்ம பெருசா கேமரா எடுத்துட்டு கோடிக்கணக்கில் நம்மளாலாம் படம் எடுக்க முடியாது. ஆனா இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிமை கையில் எடுக்கலாம். ஸோ அந்த உத்வேகத்தை இந்த படம் தந்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், ஆண் பெண் சமத்துவம், சாதி ஒழிப்பு, இடஒதுக்கீடு, மொழி உணர்வு, இந்த மாதிரி ஏன் அன்பை ஒரு ஒரு அற்புதமான காதல் வெளிப்படுத்துறது, தாய்மையை வெளிப்படுத்துறது, அம்மா மைய பாசம், இன்னைக்கு இருக்க குழந்தை வளர்ப்பு சூழல்னு நம்மளை பாதிக்கிற எல்லா விஷயத்தையும் இப்படி சின்ன சின்ன 4 நிமிஷம் 5 நிமிஷத்தில் நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். தொடர்ந்து லெனின் பாரதி போன்றவர்கள் இந்த மாதிரி முயற்சியை எடுங்க. மற்றவர்களுக்கும் இது ஒரு கிரியா ஊக்கியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.